மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். உயிர் திறந்த இயேசு அவருடைய சீஷர்களுக்கு இங்கே கொடுத்துருக்க ஒரு கட்டளையை இங்கு நாம் பார்க்கிறோம். உலகமெங்கும் போங்கள், சர்வ ஜாதியும் சந்தியுங்கள், எல்லாருக்கும் ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது என்ன? சுவிசேஷம். தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். யாரை பற்றிய சுவிசேஷம்? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்ற அர்த்தம். யாரை பற்றிய நற்செய்தி என்று மார்க்கு 1:1 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படி கர்த்தர் நமக்கு அழைத்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்கு பதில் நன்மைகளை செய்யும்படி எதிர்பார்க்கிறார். அன்பை எதிர்பார்க்கிறது. அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் நல்லவர் என்ற செய்தி எல்லா பக்கம் பரவ வேண்டும். கர்த்தரை பற்றிய அந்த அறிவு மனிதர்களை நீதிமான்களாக்குகிறது என்று ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரை குறித்த ஒரு அறிவை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி ஆசை இந்த நாட்களிலே மக்களுக்குள்ளே பெருகுவதாக. அதுதான் இன்றைய ஜெபமாக இருக்கிறது. பாருங்கள், ரட்சிப்பை குறித்து ஒரு சில குறிப்பை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம், எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அருமையான நம்முடைய ரட்சிப்பு பெரியது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி கோடி பேர் ரசிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏன் இது பெரியது என்பதற்கு ஒரு சில குறிப்புகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம். உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம். அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு நமக்கு தெரியும். ஆகவே அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவாகி தேவனுடைய மனதிலே அவர் அடிக்கப்பட்டு விட்டார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல. உலகம் படைக்கப்படும் பொழுது தேவன் சிந்தித்ததல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவாகி தேவன் இயேசு சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே தொங்க வேண்டும் என்பதை முன்குறித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பு என்பது பூர்வகால திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பூர்வகால திட்டம், உன்னை பற்றி தேவனுடைய பூர்வகால திட்டம். ஆகவே தேவன் திட்டமிட்டு கணக்கிட்டு அருமையானவர்களே இந்த ரட்சிப்பை ஆரம்பித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பித்தது பூர்வகாலத்திலே ஆரம்பித்தது தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்கே அன்பு கூர்ந்தார்? உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உலகத்திலே எல்லாருமே பிசாசு பிள்ளைகள் தான். ஒருவரும் நல்லவனும் ஒருவனாயிலும் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சொன்னார் கர்த்தர், என் மகனை நான் அனுப்ப போகிறேன் இந்த உலகத்தை
மாற்ற போகிறேன். மாற்றி விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கருத்தை சோதரிப்போம். இந்த பொல்லாத உலகத்தை, பிசாசுடைய உலகத்தை தேவன் மாற்றி விட்டார். பாருங்கள், பாவம் பெருகி கிடக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்திலே கிருபை இன்னும் அதிகமாக என்ன செய்தது? பெருகினது. அதே போல் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அன்பற்ற உலகத்திலே, பிசாசின் உலகத்திலே, சுயநலம் பிடித்த அந்த உலகத்திலே அன்பு பெருகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். மனிதர்களுடைய கண்களினாலே அதை பார்க்க முடியவில்லை, கைகளினால் தொட முடியவில்லை, அவர்களது உணரவில்லை. ஆனால் தேவன் அவருடைய முழு அன்பையும் இந்த உலகத்திலே கொட்டிவிட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்புக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டார். தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் உண்டுன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பு தான் தேவனுடைய அநாதி திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த உலகம் முக்கியம் இல்லை பிரதர், எப்படி இருந்தால் என்ன என்று யோசிப்பது சுத்த ஆவிக்குரிய மூடத்தனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தின் மேலே நாம் நேசிக்கிற, நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் பூர்வ காலம் முன்பாக திட்டத்தை போட்டு தம்முடைய குமாரனை இந்த பூலோகத்திற்கு உலகத்தை மாற்றியமைக்கும்படி அனுப்பினார் என்று சொல்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் என்ன செய்து விட்டார்கள்? வந்து விட்டார்கள். தமிழில் உலகத்தை கலக்கிறவர்கள் போட்டிருக்கு, ஆங்கிலத்தை உலகத்தை தலைகளாக திருப்புகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், உலகத்தை தலைகளாக திருப்புகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அது நீங்கள் தான். எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரிப்போம். ஏன்னா உலகம் தலையில் கிடக்குது, பிசாசு தலையில் ஆக்கிட்டான். இப்போ அதை திருப்பி வைக்க வேண்டியிருக்கு. அதுதான் ரட்சிப்பு. பாருங்கள், மனுஷனாக காலை கீழே வச்சு தலையை மேலே வச்சு அருமையானவர்களே சரியான இடத்துல வைக்கிறது தான் ரட்சிப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக திருக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசுவை தேவன் எதற்காக அனுப்பினார்? ஆக்கணைக்குள்ளாக திருப்பது என்றால் குற்றம் கண்டுபிடிக்கிறது, தண்டனை கொடுக்கிறது. இதுதான் அருமையான தெய்வத்தினுடைய வேலை என்று பெரும்பான்மையான மக்கள் நம்பும்போது வேதம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பாமல் உலகம் அவர் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஆகவே நம்முடைய தேவன் தேவனாக இருந்தாலும் அவர் இரட்சகர் என்பதை மனதிலே போதும் அருமையானவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தேவனை பார்த்த அருமையானவர்களே, சரியான படம் நமக்கு மனதில் இல்லைன்னு சொன்னால் ஜெபங்களுக்கு பதில் ஒரு தடைபடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை கனம் பண்ண வேண்டும், ஆனால் அவர் பாசத்துக்குரியவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர், தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும். அதுதான் அவர் சொன்னார், என்னை காட்டிலும் தகப்பனை அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. ஆகவே அன்பில் தான் இந்த கிறிஸ்தவ ஜீவியம் சுழலுகிறது. தேவன் சுழலுகிறார், நீங்களும் சுழலுகிறீர்கள். முடிவு அருமையானவர்களே, அன்பு தான் கடைசி வரைக்கும் நிற்க போகிறது. தேவ அன்பு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகள் அன்பே பெரியது. மனுஷ அன்புள்ள தேவ அன்பு. மனித அன்பு சுயநலம் கலந்தது, தேவ அன்பு சுயநலமில்லாதது. ஆகவே சுயநலமில்லாத தேவன் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களை நினைத்து உங்களை பற்றி இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் ஆரம்பித்து உங்கள் பேரை அங்கு குறித்து வைத்திருக்கிறார். அது நிமித்தம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை நினைத்து அருமையானவர்களே, துதிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த ரட்சிப்பினுடைய முடிவை நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட கூட்டம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நாம் அருமையான வெளிப்படுத்தல அதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம்
9-10 வசனங்கள். இவளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், எத்தனை ஜாதி? சகல ஜாதிகளிலும், கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான, மறுபடியும் வாசிக்கிறேன், ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள். அநேக சமயங்கள் நாம் என்ன நினைக்கணும்னு சொன்னால், கிறிஸ்தவங்க அதுவும் ரசிக்கப்பட்ட கூட்டம்னு சொன்னால் அது மைனாரிட்டி, ரொம்ப சின்ன கூட்டம் என்ற ஒரு எண்ணம் தான் 90% மக்களுடைய மனதில் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு தான் கரெக்டான ஃபிகர் தெரியும். அவர் கணக்கு சொல்கிறாரு, நீ போட்டிருக்க கணக்கு தப்பு கணக்கு. ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள், எல்லாரும் ரசிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். அருமையானவர்களே, பாருங்கள், பழையற்பாட்டு காலத்திலே எலியா இருக்கானே, அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணான். எப்படி ஜெபம் பண்ணான்னு சொன்னால், நான் மாத்திரம்தான் உமக்காக இருக்கிறேன், எல்லாரையும் கொண்டு போட்டாங்க, என்னை மாத்திரம் உயிரோடு வச்சுருக்காங்க, நான் மாத்திரம்தான் இருக்கேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட சொன்னான். கர்த்தர் இதுக்கு என்ன பதில் சொன்னார் என்பதை வாசியுங்கள். ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 3-4 வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசியில் அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக நான் வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னாரான். இவன் சொன்னான், நான் மாத்திரம்தான். கர்த்தர் சொன்னார் 7000. கணக்கு எப்படி இருக்கு பாருங்க, தப்பு கணக்கு. இவன் பாருங்க, மீ நாதாயா என்னையும் கொல்ல தேடுறாங்க, நான் மாத்திரம்தான். கர்த்தர் சொன்னார், நீ இல்லை மாத்திரம் இல்லை தம்பி, இதே மாதிரி எனக்காக வைராக்கியமாக இருக்க 7000 பேரை நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கும் அருமையானவர்களே, கர்த்தருடைய ரட்சிப்பு வல்லமையாய் வேலை செய்கிற உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் பிசாசு காட்டில் கோடி மடங்கு பெரியவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவனால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி தான் பிசாசாக மாறிட்டான். அவன் ஒரு தேவதூதன், தேவனை போல மாற வேண்டும் என்ற ஆசை ஒரிஜினலாக அவனுக்கு அங்கே வந்தது. தான் கொண்டு ஏவாள்கிட்ட போட்டான். இன்றைக்கும் அதுதான் செய்துட்ருக்கான். தேவன் மேலே அவனுக்கு ஒரு ப்ரெஜுடிஸ். பாருங்கள், தேவனை மாதிரி தேவனாக வேண்டும் என்பது தான் அவனுடைய ஆசை. கர்த்தர் மிதிச்சு கீழே தள்ளினார்னு போட்டிருக்கு பாருங்கள் அருமையானவர்களே. ஆகவே இந்த பிசாசின் உலகத்திலே நம்முடைய தேவன் படைத்தவர் பெரியவர், அவருடைய ரட்சிப்பின் வல்லமை பெரியது. வேதம் அவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனம். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடைக்க வைத்தாள். அம்மாருக்கு ஆப்பத்துக்கு பிடிச்சம்மா வைக்கிறது தெரியும். பிடித்தம்மா அருமையானே, படிக்கணக்கில் தூக்கிட்டு வர்றதில்லை, இம்மிட்டு தான் கொஞ்சம் வச்சா போதும். அது 3 படி மாவையும் சேர்த்து விடிய காலத்துக்குள்ளே ஒரு வழியாகிக்கிறோம். எல்லாத்தையும் உப்பை பண்ணி போடும், எல்லாம் பிடிச்சி போகும். பாருங்கள், 3 படி மாவை பிடிப்பாக்குறதுக்கு 3 படி பிடித்தமா தேவையில்லை. கொஞ்சம் பிடித்தமா கொஞ்சம் போல தான் போடணும், இல்லைன்னா அப்புறம் ஆபத்து சாப்பிட முடியாது. ஆகவே ரட்சிப்புக்கு கர்த்தர் இதை ஒப்பிடுகிறார். முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடைக்கி வைத்தாள். ஆகவே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ரசிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் முழு குடும்பமும் ரசிக்கப்படுவதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
வேதம் சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சத்தியவேதத்திலே அப்போஸ்தலர் 16 வாசிக்கிறோம். ஆகவே நமக்குள்ள நம்ம சின்ன கூட்டம், ஏதோ ஒரு சின்ன கூட்டமாக பரலோகத்தில் போய் சேர போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை களைந்து விட்டு பெரிய தேவன் உள்ளே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ரட்சிப்பு நானும் எங்கள் பாட்டனும் சேர்ந்து உண்டாக்குன ஒரு திட்டம் இல்லை, இது தேவன் உண்டாக்கின திட்டம். தேவன்கிட்ட ஒரு திட்டம் தான் இருக்குது, அது ரட்சிப்பின் திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இட் கேன் நெவர் ஃபெயில். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு தேவனே தலைவராயிருந்து பூர்வகாலம் முதல் சிந்தித்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அருமையான திட்டமிட்டு இயேசுவை 2000 ஆண்டுகளுக்கு பூலோகத்துக்கு அனுப்பி சிலுவையை அவருக்காகவே அருமையானவர்களை தயாரித்து எருசலேம் முள்ளுகளை அவரே சப்ளை பண்ணார் என்று வேதம் சொல்கிறது. அநேக மக்கள் யோசிக்கிறாங்க, இந்த ரோம போர் சேவல் இயேசுநாதரை நியாயமாக கொண்டு விட்டாயா அப்படின்னு. பிதாவாகி தேவன் உனக்காக, உன்னுடைய ரட்சிப்புக்காக, நீ நரகத்திலிருந்து தப்புவதற்காக, நீ பரலோகத்துக்கு போவதற்காக தம்முடைய குமாரனை குறிப்பிட்ட காலத்திலே சிலுவையிலே அறைந்தார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் தாத்தா அப்படி செய்ய மாட்டார், உங்கள் சித்தப்பா அப்படி செய்ய மாட்டாங்க. உலகத்தில் ஒருத்தருமே அப்படி செய்ய முடியாது, செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாது. அருமையான இது வித்தியாசமான ஒரு அகாப்பே அன்பு, காட் கைண்ட் ஆஃப் லைஃப். பாருங்கள், காட் கைண்ட் ஆஃப் லவ், தேவனுடைய அன்பு. இது சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. பாவிகளுக்காக அந்த உலகத்தில் வந்து வாலிபத்தின் கொடுமையான பருவத்தில் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்த வேண்டுமானால் அருமையான எந்த மனிதன் இதை செய்ய முடியாது. என்றால் எல்லா மனித அன்பிலும் சுயநலம் கலந்து கிடக்கிறது. பாருங்கள், உலகத்தில் நிறைய அன்பு இருக்குது. கணவன் மனைவி அன்பு, சகோதரர்களுடைய அன்பு, தாய் பிள்ளை அன்பு, இப்படி பல அன்பு இருக்குது. எல்லாம் சுயநலம் கலந்தது. தாய் அன்பை போல அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. டைம் வந்தால் தான் தெரியும் எந்த பிள்ளைக்கு என்னத்தை பிரித்து கொடுக்குறங்க. டைம் வரும் பொழுது தாய் அன்பு அருமையால் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை மேலே ரொம்ப பிடிப்பாக இருக்குது. அன்றைக்கி ரெபேக்காளுக்கு யாக்கோபு மேலே பிடிப்பாக இருந்துச்சு. அவன் ஈசாவுக்கு ஏசா மேலே பிரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் வேட்டைக்கறி அடித்து வந்துட்டு 60 போட்டு கொடுக்குறேன் எப்போதும், ரெகுலர் சப்ளை அங்கே. அதை இட்டு ஏசாவு மேலே இஷ்டம். இப்படி குடும்பத்திலே அருமையானவர்களே பாருங்கள், ஆசீர்வாதம்னு வரும்பொழுது சுயநலம் யாருக்குங்கிற சண்டை அங்கே வந்துருச்சு. அது கொலையிலே முடிய தெரிந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மாற்றி போட்டார். கொல்றதுக்காக வந்த ஏசா அருமையானவனை கட்டியை அரவணைத்து கொண்டான்னு சத்தியவேதம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆட்களை கர்த்தர் அருமையானவனை மாற்றுவார். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாம் சுயநலத்தினால் வருகிறது. அவங்களுக்குன்னு வரும்போது மீ ஐ நான் பாருங்கள், உடனே அங்கே அன்பு மாறிவிடுகிறது. அதுதான் மனித அன்பு. சரியான ஒரு படத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு சுயநலமே காண்பிக்க தெரியாது. சிலுவைக்கு போகிறாரு, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் போயிருக்கிறாரு. அங்கே பேதுரு அவனுக்கு கோபம் வந்துடுச்சு, பட்டயத்தை எடுத்து காதை வெட்டி போட்டான். இந்த கர்த்தர் பாருங்கள், அந்த காதை எடுத்து வர சொல்லி அதை ஒட்டுறாரு. ஒட்டி அவனை குணமாக்கிட்டு சிலுவைக்கு போகிறாரு. இவரை சிலுவையில் அடிக்கிறது தான் அவன் என்ன செய்யிருக்கான், வந்திருக்கான். ஆச்சரியம் ஆச்சரியம். எப்படி என்றால் அது அதனுடைய நேச்சரே அதுதான். அதுதான் காட்ஸ் லவ், அதுதான் ஜீசஸ் லவ். நீ நானும் ஜீசஸ் பீப்புள். கவனிங்கள். ஆகவே அடிக்கடி மாற வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். இவைகள் பெரிய காரியங்கள், இவைகளுக்காக ஜெபியுங்கள். உலக பிரார்த்தனை எல்லா நன்மைகளையும் நாம் விசுவாசிக்கிறோம், எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த அகாப்பே அன்பு, தேவ அன்பு
உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீ அகாப்பே மனுஷனாக இருந்தியன்னா 1000 ஒருவன் என்பதை தெரிஞ்சுக்க. விசேஷமான ஒரு ஆள். இதை விரும்ப வேண்டும். இது பொத்துன்னு தானாக வந்து விழாது. ஆவிக்குரிய காரியங்கள் ஆசைப்பட வேண்டும், விரும்ப வேண்டும். கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். எதை இந்த காலவேளையில் நீங்கள் விரும்புகிறீர்கள்? உலகப்பிரகாரமான நன்மைகளை ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையானவர்களே, 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் சுயநலக்காரர்கள். ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாரு. அங்கேயும் இருக்குது சுயநலம். விவரம்னு வரும்போது சில டக்குன்னு சுயநலம் நினச்சிது தலையை காமிச்சிருது. மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான். ஆனால் ஆதாமை தம்முடைய சாயலாகவே படைத்தார். அன்பின் சாயல். எல்லாரும் சொல்லுங்கள், அன்பின் சாயல். இந்த மாற்றத்துக்கென்று கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார் என்பதை மனதிலே தெரிந்து கொள்ள வேணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம் இல்லை, பரலோகத்துக்கு போகிறது நல்லது, அது முடிவு. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். எதற்காக ஜெபிக்க போகிறோம்? ஜெபத்தில் எது முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது? அருமையான நம்முடைய சுயநலம் முதலிடத்தை பெறக்கூடாது. கர்த்தர் ஜெபத்தை படித்து கொடுக்கும்போது கூட, பரலோகத்துக்கு பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக, அன்னன்னுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒரே ஒரு வரி, சுயத்துக்கு ஒரே ஒரு வரி. மற்றெல்லாம் தெய்வத்தை பற்றி தாங்க ஜெபத்தில் போட்டிருக்கு. நீங்கள் ஜெபத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள்? எதற்காக இரவு போலாக போராடி கொண்டிருக்கிறீர்கள்? அருமையானவர்களே, இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்கிறார், மேலான வேளை நாடுங்கள். மேலான வேளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தி நம்ம ரட்சித்த தேவனுடைய அன்பு அது உனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குமானால் நீ ஒரு அன்பின் மனுஷி, ஒரு தேவ மனுஷி. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. லட்சம் பேரில் வித்தியாசமான ஒரு ஆள் பாருங்கள். ஆகவே மாறிக்கொண்டே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சும்மா 50 நயா பிசாவுக்கும் 50 சண்டை போடுற ஆளாக இருக்கக்கூடாது. ரசிக்கப்பட்ட பிறகு மாற வேண்டும். பாருங்கள், கர்த்தரை பற்றி நான் வேதத்திலே ஒரு சில குறிப்புகளை தொடர்ந்து காண்பிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, பாருங்கள், எண்ணக்கூடாத துறல் கூட்டம் பரலோகத்திலே ரசிக்கப்பட்ட கூட்டம் நினச்சான். சகல ஜாதிகளிலிருந்தும் அருமையானுடைய மக்கள் அங்கே வந்திருந்தார்னு எழுதப்பட்டுக்கிறது. அதுதான் கர்த்தர் அங்கே சொன்னார், செய்சிட்ட உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சந்தியுங்கள், எல்லாருக்கும் ஒரே நற்செய்தியை சொல்லுங்கள், இயேசுவை பற்றி என்ன செய்யுங்கள்? உயர்த்துங்கள், சிலுவையை உயர்த்தி காண்பீங்கள். ஆகவே பரலோகத்திலே பல ஜாதி மக்கள் அருமையானவர்களே அங்கே ரசிக்கப்பட்டவர்கள் அங்கே வந்திருக்கிறார் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. பரலோகத்தில் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாற்றம் வரும்போது இருக்குது. இந்த பூலோகத்தில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாற்றத்தை அருமையானவர்களே வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு நான் எடுக்க போகிறேன்னு எடுத்த ஆட்கள் பெரிய ஆட்கள், அகாப்பே பீப்புள், ஜீசஸ் பீப்புள். கவனிங்க, இங்கே உயர்வு தாழ்வு, பெரியவன் சின்னவன், அந்த ஜாதி இந்த ஜாதி, 1000 விட வச்சுட்டான் பிசாசு. என்ன அவன் தான் யோவான் 14:30 படி இந்த உலகத்தினுடைய ராஜா, அவனுடைய சிஸ்டம் தான் இதெல்லாம். ஆனால் பரலோகத்திலே ஒரே ஒரு கூட்டம், எண்ணக்கூடாது திரளான் கூட்டம், பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள். இப்போ ஒரே ஜாதி, இயேசு ஜாதி. எல்லாரும் கரங்கத்திற்கு சோதரிப்போம். இயேசு ஜாதி. இதிலே மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனது மாற வேண்டும், பேச்சு மாற வேண்டும். ரசிக்கப்படாமலுக்கு முன்னால் இருந்தது போலவே அருமையான ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டு நம்ம நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. பாருங்கள், பரலோகத்தில் போனால் அங்கே எந்த ஜாதியும் இல்லை. கர்த்தர் சொல்வார், மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் ஒரு ஜாதியும் கிடையாது, எல்லாம் நம்ம ஜாதி, இயேசு ஜாதி. அதனால்தான் அருமையானவர்களே, நான் கோயில் யோசிக்கும்போது இந்த சபை பேரை சொல்கிற காட்டிலும் இது இயேசு குடும்பம், இயேசுனுடைய கூட்டம் என்று சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம்.
இயேசுடைய குடும்பத்தினுடைய லட்சியம் என்ன, லட்சணம் என்ன? அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பேசிக்கிட்டு இருக்கார்ல, ஃபூலிஷ்னஸ், அறிவீனம், சுத்த அறிவீனம் என்பதை தெரிந்துவிடுங்கள். மாற வேண்டும். முன்னால் எந்த ஜாதியில் நான் இருந்தேன், இன்றைக்கு இயேசுகிட்ட வந்துட்டேன். இன்றைக்கி இயேசு ஜாதி தான், அவ்வளோதான். யார் யாரெல்லாம் இயேசு பக்கமாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நம்ம ஜாதி, அவங்கெல்லாம் நம்ம ஜாதி. அருமையால் கவனியுங்கள். இன்றைக்கு ஒரு ஜாதி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அது என்னென்னா இயேசுவின் நிமித்தம் வருகிற ஒரு வைராக்கியம். வாசிக்கலாம். கொலோசையருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். கொலோசையர் 3:10-11. ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி அவர் பேசுகிறாரு. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, ஆதாம மாதிரி உங்களையும் மாற்றுறது தான் தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் ரட்சித்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், தேவ சாயலாய் உங்களை என்ன செய்கிறார், மாற்றியிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆகவே எப்போதும் நான் தேவ சாயலில் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட ஒரு ரட்சிக்கப்பட்டவன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், இயேசுவன் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், இயேசு ஜாதியை சேர்ந்தவன். நான் என்னுடைய சாயல் தேவ சாயல். ஆதாம் உலகத்துக்கு முன்னாலே எப்படி இருந்தானோ அந்த சாயலில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, அதிலே அந்த சபையிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்தசேயனும் உள்ளவன் என்றும் விருத்தசேயனும் இல்லாதவன் என்றும் இல்லை, பிரஜாதியான் என்றும் பிரதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. சத்தமாசிங்க, கிறிஸ்துவே எல்லாரும் எல்லாமாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை திருப்போம். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாக இருக்கிறார். இந்த நிலைக்கு ஒரே நாளில் வர முடியாது, ஆனால் வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். நான் ஆசைப்படுகிறேன். கூடிய மட்டும் அருமையான இந்த வார்த்தையின் மீது நடக்க நாங்கள் மாதிரியில் காண்பித்திருக்கிறோம். உங்களுக்கு சொல்கிறேன், ஆஸ் த லைக் பாஸ்டர் லைக் பீப்புள். பாஸ்டர் எப்படியோ அப்படிதான் ஜனங்களும். ஆகவே எல்லாருக்குள்ளும் இயேசுவே உயர்ந்திருக்கிறார்.